அதான் அதாவது ஒன்றும் புதுசா கொண்டு வரல. முன்னாடி இருந்த சட்டங்கள்ல திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. 2 வருஷம் இருந்ததை 5 வருஷம் ஆக்குறதுனாலயா, 5 வருஷம் இருந்ததை 10 வருஷம் ஆக்குறதுனாலயா குற்றங்கள் குறைய போறது கிடையாது. குற்றங்கள் குறையணும்னா தண்டனைகளை நடைமுறைப்படுத்தணும். அந்த குற்றங்கள் நிகழாவணும். முதல்ல பையங்களை விழிப்புணர்வு கொடுக்கணும். பையங்களுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறத நடைமுறைப்படுத்தியாச்சுன்னா என்ன, இப்போ அரேபியன் கண்ட்ரிஸ்ல ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா பப்ளிக்ல எல்லாரையும் கூட்டி வச்சு சுட்டு கொள்றாங்க, இல்லதான் அவனோட ஆணுறுப்பை ஏதாவது பண்றாங்க. இல்லை, அப்போ ஒரு பயம் இருக்கு. இங்க அப்படி இல்லை. அரசியல் பின்னணி ஒரு பொள்ளாச்சியில நடந்துச்சேன், உலக அறிஞ்ச விஷயம். எத்தனை பிள்ளைங்களோட பாதிப்பு. எல்லா ஆம்பளைகளுக்கும் இந்த பொண்ணு அதுல மாட்டிக்கு பழம், நமக்கு வரக்கூடிய மனைவியா வரக்கூடியவ இந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு சிந்தனையை தான் உண்டாச்சு. ஆனா தப்பு செஞ்சவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. பொண்ணுக்கு காசு கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப மேம் சொன்ன மாதிரி சீக்கிரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்றத பொண்ணை மட்டும் தான் சொல்றாங்க. எந்த பையனையும் பார்த்து சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்றது சொல்றது கிடையாது. இப்போ கவர்மெண்ட் கொடுக்க திட்டம் எல்லாமே ஓகே தான், பட் ஆனா அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆக மாட்டுது. ஈவன் எல்லார்கிட்டயும் சொல்றாங்க தான், இந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கோம், எங்களுக்கு பெண் சமுதாயம் அது இதுன்றாங்க. ஆனா அது எது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தா ரொம்ப ரேரா 1 இல்லைன்னா 2 இவ்வளவுதான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. எல்லாரும் பாக்குறது என்னமோ ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க. இங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது சுத்தமா கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஈவன் கேர்ள் தான் சமைக்கணும், சாமான் தைக்கணும் அப்படின்றத அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே போத் ஆர் ஈக்குவல் அப்படின்றத ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் பேசணும். அதுவே இங்க பேச மாட்டாங்க. இங்க அப்படி பேசினா மட்டும்தான் எல்லாமே மாறும்ன்றத நான் நினைக்கிறேன். இவ்வளோ ஆயிருக்கானா கவர்மெண்ட் இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. பட் ஆனால் இது என்னோட முடிவு என்னன்னா, இது ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகணும். ஏன்னா இப்போ நான் கேர்ளாக இருந்து நான் இப்போ வெளியே போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன்னா உண்மையிலே எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. பஸ்ஸுலையோ இல்லை ஸ்டேஷன்லையோ எங்கேயுமே எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால ஒரு கவர்மெண்ட்லேருந்து இத்தனை இயர்ஸ் சொல்லிட்டு மாறி இருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு எல்லாரும் ஒரு கேர்ள்ஸும் சேர்ந்து போராட்டம் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஒரு தடுக்க முடியும். இது ஃபுல்லா டோட்டலா முடியும்னா அது எங்க யாராலுமே முடியாது. இந்த இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வேற ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ற மாதிரி இங்க ஏதாவது வேற ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ண முடியும்னா மேபி பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. பட் ஆனா அது என்னன்னு அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. பெண்கள் பாதிக்கப்படும் போது பெண்ணை போக்கஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் நியூஸ் வருதே தவிர அந்த பையன் என்ன, அந்த கேடு கட்டவன் என்ன ஆனாங்கிறதோ, அவனுக்கு என்ன தண்டனை, ஒரு தண்டனை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுது, தெரியுதா? அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்க 1 வருஷம் 2 வருஷம். இன்னைக்கு இப்படி தண்டனை, இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னா அந்த வாரத்திலே தண்டனை அவனுக்கு கிடைக்கணும். இது ஒரு கோர்ட்டுக்கு போய் அதை நீதிபதிக்கு விளக்கமா சொல்லி எடுத்து எவிடன்ஸ் எல்லாம் தேடுறதுக்குள்ளாடி அது போயிடுது, 1 வருஷம் போயிடுது. அப்போ உடனடியாக அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தண்டனை கிடைக்கணும். தண்டனை நிறைவேற்றப்படணும், கிடைக்கணும், நிறைவேற்றப்படணும். அப்போதான் ஒரு மாற்றங்கள் வரும். எல்லாருமே பயப்படுறாங்க. பசங்களே ஸ்கூலுக்கு அனுப்புறதுலையோ காலேஜ் அனுப்புறதுலையோ எல்லாருமே ஈவன் எங்க வீட்டுல கூட டைம் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, எங்கம்மா இருக்கேன்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலுமே கேட்கறாங்க. ஆனா எங்கேயுமே ஒரு பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. சுத்தமா ஒரு பஸ்ல போனா கூட ஒரு அபியூஸ் நடக்குது. நாங்களும் as a ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் நானும் எவ்வளவோ அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் கேர்ள்ஸ்க்கு. பட் ஆனா இப்ப பாய்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் தேவை. ஏன்னா இப்ப கேர்ள்ஸாலுமே மட்டும் இது ரொம்ப ஒரு பாதுகாப்பா இருக்க முடியாது. ஈவன் ட்ரெஸ் பண்றதுல கூட நிறைய விஷயம் இருக்கு. கேர்ள்ஸ் ட்ரெஸ் பண்ணா கூட அது பாய்ஸ் அது வேற மாதிரி தப்பா நினைக்கிறாங்க. அது மெயினா நம்ம அவசியம் பாய்ஸ்க்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மெயினான கருத்து இருக்கு இதுல. ஓகே தான், பட் ஆனா இது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் டேக் இருக்கு. ஏன்னா எல்லாமே கொண்டு வராங்க. இங்க இந்தியால சொன்ன மாதிரி சட்டங்கள் நிறையவே இருக்குது. அதை செயல்படுத்துற முறையோ அது மட்டும் தான் ரொம்ப லேட் ஆகுது. இப்ப யாருமே தப்பு பண்ண உடனே தண்டனை கிடைக்க மாட்டேது. எல்லாருக்குமே லேட்டா தான் தண்டனை கிடைக்குது. ஈவன் 1 year 2 year இப்படிதான் கிடைக்குது. ஏன் அது பண்ணா உடனே தண்டனை கிடைக்கணும்? இன்னைக்கு தப்பு பண்ணா அந்த 1 வாரத்திலே எதனாவது கிடைக்கணும். அதை விட்டுட்டு 2 நாள் 3 நாள் அப்படின்றது 2 நாள் பேசுறாங்க.